200 தொகுதிகளில் வெற்றி என திமுக கூறுவது அதிமுகவிற்குத்தான் பொருந்தும். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி என திமுக பகல் கனவு காண்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் பேசினார். சென்னை வானரகத்தில் நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய இபிஎஸ், நிர்வாகிகள் அதிமுக வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்ள வேண்டும். லோக்சபா தேர்தல் முடிவுக்கு பின் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன. லோக்சபா தேர்தலில் சரியாக கூட்டணி அமையவில்லை என்று விமர்சனம் எழுந்தது. கூட்டணி என்பது அவ்வப்போது வரும் போகும். ஆனால் அதிமுக கொள்கை நிலையானது. நம்முடைய பலம் வலிமையானது. எந்த கட்சிக்கு இல்லாத தொண்டர்கள் நிறைந்த ஒரே கட்சி அதிமுக மட்டும்தான். தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. உண்மையான உறுப்பினர்களை கொண்ட ஒரே கட்சி அதிமுக மட்டுமே. மற்ற கட்சிகள் எல்லாம் விளம்பரத்தின் மூலம் தங்களுக்கு இத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று காட்டிக்கொள்வார்கள். ஆனால் அதிமுக ஆட்சி வர வேண்டுமென நினைக்கிறவர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கி இருக்கிறோம். லோக்சபா தேர்தலில் சிந்திக்க பார்க்க வேண்டும். பலமுறை பல கூட்டத்தில் பேசி இருக்கிறேன். தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து வெள்ளை அறிக்கை கேட்டால் கிண்டல் செய்கின்றனர். எவ்வளவு தூரம் ஸ்டாலின் நெருக்கடி கொடுக்கிறாரோ அவ்வளவு தூரம் அதிமுக வளரும். கனிமொழி இருமாப்புடன் சொல்கிறேன், 200 தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்றார். அவரது கனவு பலிக்காது. அதிமுகவின் எழுச்சி வரும். சட்டசபை தேர்தலில் தெரியும். 200 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் என்றார்.